அது என்னது? அது பகுத்தறிவுன்னா என்னது? அது எனக்கு தெரியலம்மா. நீ சொன்னேன்னா, நீ என்ன படித்த பொண்ணு, நீ எனக்கு நான் படிக்காதவன் சொன்னேன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன். பகுத்தறிவுன்னு எல்லாரும் ஏமாற்றின்னு இருக்கிறீங்க. அது என்ன அறிவுன்னு சொன்னீங்கன்னா, அது எப்படி இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா எடுத்துப்பேன். பகுத்து பார்க்குதல், இது சரி அது தப்பு. ஏமா சிங்கம் ஒரு காட்டில் உட்காந்துருந்தா வேற இன்னொரு காட்டிலேருந்து ஒரு சிங்கத்தை சேர்க்காது. அது கூட பகுத்து பார்க்குது. வேறு சிங்கம் வந்து நம்ம குட்டிங்களை கடிச்சிட்டோன்னு அந்த எல்லா சிங்கம் சேர்ந்து அதை கடிச்சு தைச்சி போடும். பகுத்தறிவு இருக்குது. குரங்கு இருக்குது தெரியுமா? அது ஏரியா விட்டு வேற குரங்கு அந்த ஏரியாவுக்குள்ளே வந்தால் எல்லா குரங்கும் அதை கட்சி தைத்தி போடும். பகுத்தறிவு இல்லையா அது? சொல்லு. எல்லாத்துக்கும் அறிவு இருக்குது. ஆனால் அது பேசுறது நமக்கு புரியல. பேசுது அது வாயில்லாத. எது வாயில்? வாயில்னு எப்படி சாப்பிடும்? சொல்லுமா. எல்லாரும் சொல்லிங்கிறான் வாயில்லா ஜீவங்க. அது வாயில் எது பெற்ற வாயில்னா சாப்பிடும்? வாய் இருந்தால்தான் சாப்பிடும். ஆனால் அதனுடைய பாஷை உனக்கு புரியல, உன்னுடைய பாஷை அதுக்கு புரியல, அதனால் அது பேசலைன்னு நினச்சிங்கிற. ஒரு மாடு எங்கேயோ இருந்ததுன்னா கண்ணுக்குட்டி இங்கேருந்து பேஞ்சுன்னா அங்கே இருக்கிற மாடு ஓடியாது. எல்லா மாடும் ஓடியாதுல. 100 மாடு மேய்ஞ்சிருந்தா கூட அதனுடைய கண்ணு கத்துச்சுன்னா அதனுடைய தாய் எங்கேருந்து ஓடியாது. புரியுது இல்லை? பகுத்தறிவு இருக்குது. எதுக்கு பகுத்தறிவு இல்லை? நம்ம ஏமாத்திங்கிறோம் சொல்லிக்கின்னா அது சொல்கிறது இல்லை, ஏமாத்துறது இல்லை. இவ்வளோதான் வித்தியாசம். எல்லாத்துக்கும் பகுத்தறிவு இருக்குது. தெரியுமா? ஒரு பாம்பு நேற்று வந்து இதில் தோல் உரிச்சிட்டு போகுது. எவ்வளோ பகுத்தறிவு இருக்குது பாரு. அங்கே எங்கன்னா காட்டில் உரிக்க வேண்டியது தானே. நான் பயப்படுறதுக்காக இங்கே வந்து உரிச்சிட்டு போகுது. இந்த கதவுல வந்து மாட்டி அதனுடைய தோலை உருவி விட்டுட்டு போய்க்குது. அப்போ பகுத்தறிவு இருக்குது. அதுக்கு பகுத்தறிவு இல்லாத ஒரு மனிதனே கிடையாதும்மா. பகுத்தறிவுன்றது என்னதுன்னு சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கலான்னு கேட்குறேம்மா. என்னது ப்ரூவ் பண்ணாங்க சொல்லு. அதானே ப்ரூவ் பண்ணதான் சொல்லணும். ஒவ்வொரு இப்போ எறும்புக்குன்னா அதுக்கு 2 சென்ஸ் தான் இருக்கும். மனிதர்கள்னா அதுக்கு 6 சென்ஸ் மனிதர்களுக்கு உண்டு. ஓ, எந்த மனிதனுக்கு இருக்குது அப்படி? எல்லா ஜீவராசியும் உனக்கு என்ன ஆகுதோ அத்தனையுங்குது. ஒன்றே ஒன்று மட்டும் அதுக்கிட்ட கிடையாது. பேப்பர் வச்சுக்கின்னு படிக்காது, டிவி போட்டுக்கின்னு பார்க்காது, 10 பேரை உட்கார வச்சு பாடம் எடுக்காது. இதுதான் பகுத்தறிவு. மற்ற ஜீவராசிகள் செய்யாததை நீ செய்யக்கூடிய ஆற்றலுக்கு பகுத்தறிவு. பகுத்தறிவுன்றது என்னான்னு தெரியுமா? அது சும்மா பகுத்தறிவுன்னு பேசக்கூடாது, ஏமாத்தின்னு இருக்கக்கூடாது. ஊரை இயற்கையாக எல்லா ஜீவராசிக்கும் ஓர் அறிவோடு பிறக்குது. அது இயற்கை. ஆனால் படித்தது, பார்த்தது, கேட்டது இதையெல்லாம் சேர்ந்து ஒரு அறிவாக சேரும்போது, இன்னொரு அறிவு சேரும்போது, ஒரு அறிவு ஏற்கனவே இருக்குது, பார்த்தது, பேசுறது, கற்றுக்கிறது எல்லாம் சேரும்போது இதுக்கு பேர் பகுத்தறிவு. பகுத்தறிவுன்னு இயற்கையிலேயே இல்லை, தெரியுமா? இதுதான் பகுத்தறிவு. ஆனால் அது பார்க்கறது கிடையாது, பேசுறது கிடையாது, படிக்கிறது கிடையாது, கிளாஸ் எடுக்கிறது கிடையாது, டிவி பார்க்கறது கிடையாது, பேப்பர் படிக்கிறது கிடையாது. அதனால் அந்த அறிவு மட்டும் அதுக்கிட்ட இல்லைம்மா. மீது எல்லாம் நம்மக்கிட்ட என்ன செய்யணுமோ எல்லாம் அது செய்யுது. சொல்லுங்க. ஊழ்வினை பயன் அப்படின்னு சொல்றாங்களே சுவாமி, அது நான் தான்மா. அது நான் தான். நான் ரயில்வேயில் ஒரு 40 வருஷம் வேலை செய்தேன். 65,000 ரூபாய் எனக்கு சம்பளம். நான் எங்கன்னா சாப்பிட்டு கம்மன்னு படுத்துனுக்க வேண்டியது தானே. நான் முன்ன செய்த பாவத்தினுடைய பலனா இந்த வீட்டெல்லாம் விற்று வந்து இங்கே போட்டுட்டு உட்காந்து கத்திங்க எடுக்கிறேன். வாடகை வீட்டில் உட்காந்துக்கின்னுக்கிறேன். இதுதான் முன்வினை எனக்கு. இல்லைன்னா நான் ஒரு வீடை கட்டி நல்லா இருக்கலாம்ல, பொண்டாட்டி புல்லு கட்டிவிடா. எதுக்கு இவ்வளோ பேர் உட்காந்து ஆவி போக கத்தினுக்கணும்? மனிதனுக்கு 2 விதத்தில் உயிர் போகும். ஆயுள் குறையும். எச்ச துப்பிக்கினே இருந்தான்னா ஆயுள் குறையும். ஒரு மனுஷங்கிறானே சும்மா நான் இச்சுக்குன்னு எச்ச துப்புவான் சில பேர். அவனுக்கு ஆயுள் குறையுதுன்னு அர்த்தம். ஒருத்தன் அதிகமாக பேசிக்கினே இருந்தான்னா ஆயுள் குறையுதுன்னு அர்த்தம். நான் இன்னும் 10-15 வருஷம் உயிராக இருக்கலாம்னு நினச்சின்னு இருந்தேன். இங்கே கத்தி என் ஆயுள் குறைஞ்சி போச்சு. இப்போ இது முன்ஜென்மத்தினுடைய வினை. எனக்கு முன்ஜென்மத்தினுடைய வினை விளைவுகளாக மாறிடும். நான் ஒரு நல்லதை செய்யணும்னு நான் நினைப்பேன். ஆனால் அந்த நல்லதை செய்யணும்னு நினைப்பு தீமையாக மாறி போயிடும். இது எப்படி மாறுச்சுன்னு தெரியாது எனக்கு. அதான் முன்ஜென்மத்தினுடைய வினை. ஒரு குழந்தை பிறக்க போகுது. தாயன் தகப்பனும் நல்லா பிறக்கணும், என் குழந்தை நல்லா வளரணும்னு நினைக்கிறான். ஆனால் அந்த குழந்தைக்கு ஒரு கால் இல்லாத போது முன்ஜென்மத்தினுடைய வினை.
இல்லையா? அந்த மாதிரி ஒரு தனக்கு ஒரு கால் போயிடுச்சுன்னா கூட அவ்வளோ வருத்தப்பட மாட்டேன். ஆனால் நான் பெற்ற பிள்ளைக்கு ஒரு கால் போயிடுச்சுன்னா என் மனம் தாங்கவே தாங்க. அதை பார்த்து 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 வாழ்நாள் ஃபுல்லாக நான் வேதனைப்பட்டு சாகணும். இது முன் ஜென்மத்தினுடைய வினை. சாப்பாடு கிடைக்கும், எனக்கு சாப்பிட கை இருக்காது. இது முன் ஜென்மத்தினுடைய வினை. துரியோதனனுடைய அப்பா, அவனுக்கு 7 களத்தில் சாப்பாடு. எத்தனை காலத்தில்? 7 களத்தில் சாப்பாடு. ஒரு மனுஷனுக்கு ஒரு தட்டில் போட்டால் போதும். ஆனால் அவனுக்கு 7 களத்தில் சோறு போடணும். ஏன் அவனுக்கு மட்டும் 7 களத்தில் சோறு போடணுன்னா, ஒரு புடி எடுத்த உடனே மீதி ஒரு காலம் சாப்பாடு புழுவாக மாறி போயிடும். அதனால் 7 களத்தில் போட்டால் 7 புடியாவது இட்டோம் சாப்பிட்டு போட்டோம். அது முன் ஜென்மத்தினுடைய வினை. இப்படி விளைவுகள் நம்ம வாழ்க்கையில் நமக்கு எதிர்மறையாக வர்றதெல்லாம் முன் ஜென்மத்தினுடைய வினை. இதை உணர்ந்தால் தெரியும், உணரலன்னா தெரியாது. சொல்லுங்க. பாவச் செயல்களை எப்படி தவிர்க்கலாம்? நீ உனக்குள்ளவே இருந்தீங்கன்னா பாவச் செயலேருந்து உன்னை தவிர்த்துக்கலாம். ஆனால் நீ உலகத்தோடு போயிட்டீங்கன்னா பாவச் செயலேருந்து தவிர்க்கவே முடியாது. இப்போது ஒரு அரசியல்வாதி இருக்கிறாங்க. அந்த அரசியல்வாதி நல்லது செய்யணும்னு அவன் நாட்டுக்கு வந்துட்டான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், அவனை சார்ந்தவங்களுக்கு நல்லதை செய்கிறான். ஆனால் அவனுக்கு எதிர்த்துக்கு நிற்கிற கட்சிக்கு தீமையை செய்கிறான், இல்லையா? ஆனால் அவன் வீட்டோடு இருந்தால் நன்மையும் செய்யப்படல தீமையும் செய்யப்படல, அவனாக இருந்திருக்கலாம். இல்லை, அது மாதிரி நம்ம ஊருக்குள்ளே நான் தான் பெரிய ஆளுன்னு போனால் தீமைகள் செய்ய தான் வந்துடும். அது தானாகவே வந்துடும், இல்லையா? அதனால் நானாக இருந்துட்டேன்னா இப்போ இங்கே உட்காந்து பேசின்னுக்கிறேன். இப்படி பேசுறதால 100 பேர் என்னை வாழ்த்துறான், 200 பேர் என்னை திட்டுறான். ஆனால் இதை செய்யாமல் நான் வீட்டுக்குள்ளே இருந்தால் என்னை யாரும் திட்ட போகிறதும் இல்லை, வாழ்த்த போகிறதும் இல்லை. இதுதான்மா ஜென்மாந்திர வாசனை. சொல்லுமா. தியானம் பூஜைகளுக்கெல்லாம் இந்த திசையில தான் உட்கார்ந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு உண்டா? எந்த திசையிலையும், திசைன்றது நீ வகுத்துக்கிறது இல்லையா? 4 திசை. சூரியன் எந்த பக்கம் உதயமாவதோ அது கிழக்கு திசை. சூரியன் எந்த பக்கம் அஸ்தமாவதோ அது மேற்கு திசை. இது ரெண்டுக்கும் இடையில தெற்கு வடக்குன்னு வச்சுக்கணும். இந்த திசைகளை வகுத்தது நீ. இந்த 4 திசைக்குள்ள இடையில ஒரு திசையை உருவாக்கினா 8 திசையாக மாறிடும், இல்லையா? அப்போது இந்த 8 திசையில் எந்த திசையில் நீ உட்காருவ? இப்போ உனக்கு ஒரு பெரிய பங்களா இருக்குது கிடையாது. இதை தானே பட்டினத்தார் சொன்னார், 8 திசையில் இறைவன் இருப்பான். இறைவன் இல்லாத இடத்துல நீ இருக்க முடியாதுறான். இப்போ சந்திரமண்டலத்துக்கு போனாங்கல்ல, போன வாரம் போனாங்கம்மா. அதுக்கு முன்னாடி சந்திரமண்டலத்துக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி போயிட்டாங்க. இப்போ போன வாரத்தில் செவ்வாய் கிரகத்துக்கு போய்க்கிறாங்க. ஏன்னா உயிரினங்குதா? இல்லை. ஏன் உயிரினம் இல்லை? மண்ணு தான் இருக்குது. தெரியும், சந்திரமண்டலத்துலேயும் மண்ணு தான், கல் மண்ணு தான் இருக்குது. செவ்வாய் கிரகத்தில் ஏன்னா சந்திரமண்டலம் வரைக்கும் நான் போய் வந்தேன். அதனால் கல் மண்ணு தான், கொயாங்கல்லுங்க அவ்வளோ கல் மண்ணு தான் இருக்குது. செவ்வாய் கிரகத்தில் ஒரு மண்ணு தான் இருக்குது. ஏன் உயிரினம் இல்லை? ஏன் இல்லை? அங்கே இடத்துல இருக்க மாதிரி அங்கே வாழ்றதுக்கான மற்ற நெசசிட்டி திங்ஸ் என்னம்மா தரை இருக்குதம்மா, வாழ வேண்டியதானம்மா. எது இருந்தாலும் நீர் இல்லைன்னா வாழவே முடியாது. எது ஒன்றா இருக்கட்டும், நீருன்னு ஒரு பொருள் இல்லைன்னா ஒரு தாவாரம் கூட முடிக்காது. இந்த உயிரினங்கள்லாம் உருவானதே நீர்லேருந்து உருவாகி தான் தரையேறணும். நீர் இல்லாத ஊரில் மனிதனும் மற்ற ஜீவராசியோ இல்லை புல் பூண்டு கூட முளைக்காது. அப்போது அங்கே காரணம் என்னென்னா நீரோட்டம் இல்லை. நீரோட்டம் இல்லாதால மற்ற பொருள்கள் உருவாகலை. இந்த பூமியில் நீரோட்டம் உண்டு. பூமிக்குள்ளவும் இருக்குது, மேலேயும் இருக்குது நீரோட்டம். நீரோட்டம் இருக்கிற இடத்துல தான் நீ வாழ்வ. அந்த நீரோட்டம் கடவுள். அந்த நீரோட்டம் கடவுள். வேறு எந்த கடவுளாவது நான் இருக்கிறேன் சாப்பிட முடியுமா? எந்த கடவுளும் ஜோர் போட்டு காப்பாற்ற முடியாது. அப்போ மனிதனை காப்பாற்றுறது 5 பஞ்சபூதங்கள். அதுதான் கடவுள். மற்றதெல்லாம் பொய், இல்லையா? அந்த 5 பஞ்சபூதம் உனக்குள்ளும் இருக்குது. இதுதான் நிஜம்.
இது இல்லாத இடத்துல மனிதனால் வாழ முடியாது. அப்போது இறைவன் எங்கே இருக்கிறான்னா நீ உட்காந்துங்கிற பக்கத்துலேயே உனக்கு இருக்கு. ஆனால் உன்னால் கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா நீ கண்டுபிடிக்கிற நிலையில் இல்லை. ஆனால் இறைவன் இல்லாத இடத்துல உயிரினமும் வாழாது, மனிதனும் வாழ முடியாது. இப்போது பகுத்தறிவை பற்றி பேசுனேன். இது ஒரு காடு. இந்த காட்டில் மாடு பட்டும் கிடக்குது இல்லையா, பன்னி பட்டும் கிடக்குது, எல்லா ஜீவராசியும் பட்டும் கிடக்குது. ஒரு 3 கோடி ரூபாய் போட்டு ஒரு வீடை கட்டிக்கிற உனக்கு உன் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் கட்டியிருக்குற, நீ ஒண்டியாக படுப்பியா உனக்குல? ஏன் படுக்குமா? நீ கட்டினத்தானே. பகுத்தறிவுன்றீங்களே, ஏமாத்தின்னு இருக்கிறோன்னு அர்த்தம். நீ கட்டின வீடு உன் வசதிக்கு ஏற்ற மாதிரி கட்டியிருக்கிற, நீ உன்னால் பட்டும் தூங்க முடியல. ஆனால் அது எதையுமே கட்டலை. பாம்பு போகுமா, பல்லி போகுமா, எது பிடிச்சா அதை கடிக்குமோ தெரில. ஆனால் மைதானத்தில் பட்டும் கிடக்குது, ராத்திரி பகலும் தூங்குது, நல்லா நிம்மதியாக தூங்குது. உன்னால் 3 கோடி ரூபாய் போட்டு கட்டிட்டு உன்னால் தூங்க முடியல, ராத்திரிக்கெல்லாம் மூச்சுன்னு சுற்றிங்கிற லைட் போட்டுக்கணும். ஏன் காரணம் என்ன? எண்ணங்கள், ஏமா பயம், எண்ணம் எல்லாமே கற்பனை. மனிதனுக்கு கற்பனை அதிகம், அதுக்கு கற்பனை கிடையாது, நிஜத்தில் வாழறது. அதனால் அது எங்கே ஒன்றா படுத்துக்குது. உனக்கு கற்பனை, இங்கே பட்டா பேய் வருமா, இல்லை யாருனா திருடம் வருவானோ யோசித்துக்கினே இருப்ப கற்பனையில். அதனால் உன்னால் படுக்க முடியல இல்லையா? அப்போது மனிதனுடைய வாழ்வே அவன் பாதி பேர் கற்பனையில் வாழ்ந்துனுங்கிறான். அதனால் அவன் தனித்து எங்கேயும் போக முடியாது. அவனுக்கு பயம் வந்துடும் தானாக. அவன் கற்பனை அவனை பயம் போட்டும் இல்லையா? அதை நம்மளை விட மற்றதெல்லாம் உயர்ந்த பொருள் தான். ஆனால் உலகத்திலே உயர்ந்தவங்க நம்ம தான். உயர்ந்தவனா மாறுறதில்லை, மாறணும். மாறுறதுக்காக தான் இவ்வளோ பேசிக்கிறோம். நம்ம பூஜை பண்ணும்போது எப்பவுமே நமக்கு அந்த லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிலாம் பண்றதுனால நம்ம வீட்டுல ஒரு லட்சுமி கடாசமும் வராது. துட்டுக்கிற வரைக்கும் லட்சுமி கடாசம் உங்கள்கிட்ட. உன்னை விட்டு துட்டு போச்சுன்னா பிச்சை கடாசம் தான். அதனால நீ பூஜை பண்ணி துட்டு வரதா நான் கூட பூஜை பண்ணிட்டோமா? பூஜை பண்ணிலாம் துட்டு வராது, உன் விதிப்படி வருது உனக்கு. அதை பயன்படுத்தி நல்லதுக்கு யூஸ் பண்ணிக்கோ. ஆனா இதெல்லாம் பண்ணி வருதுன்னா எல்லாரும் பண்ணி பணக்காரன் ஆயிடுவானே, ஏன் பிச்சைக்காரனே இருக்க மாட்டானே ஊர்ல? அதனால இதெல்லாம் கற்பனை. இந்த கற்பனை எல்லாம் நம்ம பேசக்கூடாது, நிஜம் மட்டும்தான் பேசணும். அப்ப எல்லாமே இவ்வளோ பாசிட்டிவாகவும் ஸ்போர்ட்டிவாகவும் ரொம்ப யதார்த்தமா சொல்லிட்டே இருக்கீங்க நீங்க. ஆனா சொல்ற ஒரு விஷயமும் உண்மை அப்படின்றது கேட்கும் போதெல்லாம் புரியுது. இப்ப ஆனா பெண்கள் பாத்தீங்கன்னா எங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் ஒரு குறைபாடு இருக்கும். என்ன அப்படின்னா, எல்லா நாட்களையும் நாங்க சாமி கும்பிட முடியாது அப்படின்ற ஒரு நிலை. இது எங்களுக்கு கிடைத்த வரமா இல்ல இது? அந்த எல்லா நாட்கள்லயும் சாமி கும்பிடுறா மாதிரி இருந்தா வாரிசுன்றது ஒண்ணு இருக்காது. அதை புரிஞ்சுக்கணும் நீங்க முதல்ல. ஆனா இப்ப ஆனால் எல்லா நாட்களும் சாமி கும்பிடுற நாள் வரும் உங்களுக்கு. அந்த நாள்ல எல்லா நாட்களையும் கும்பிடலாம். ஆனா இப்போ இந்த கிறிஸ்துவ மதத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்பனாலுமே பரவாயில்ல. அது வேற, நம்ம மதம் வேற. இது ஒழுக்கம்ன்றது இப்படிதான் இருக்கணும்னு வச்சுக்குது. அது வேற கதை. நம்ம கதைகளுக்கு ஒத்து வராது, இதுக்கு அதுக்கு ஒத்து வராது. அப்ப இந்த பிரின்சிபல் மட்டும் எங்களுக்கு பொருந்தும். இல்லம்மா, இப்போ நிறைய பேர் ரோட்டில் வருவாங்க, 3 நாள் ஆயிருக்கும் குளிச்சு, நல்லா சென்ட்டு போட்டுக்கின்னு வருவாங்க. அதனால சுத்தம்னு அர்த்தமா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பெண்கள் என்றது சுத்தமாக இருக்கணும். ஏன்னா அந்த பெண்களுடைய வயிற்றுல தங்குற அழுக்கு தான் அந்த தீட்டு. அந்த தீட்டு அசுத்தமானது. அது அந்த அசுத்தமான தீட்டை சுத்தத்தில் எடுத்து வைப்பியா சொல்லு? வைக்க மாட்டேன். உனக்கே மனம் அருவருப்பாக இருக்கும். அப்போது நீ உனக்கே என்ன தோணுது? நம்ம சுத்தமாக போகணும், சுத்தமாக இருந்து சாமி கும்பிடணும் அப்படின்னு உனக்குள்ளே தோணுதில்ல. இதுக்கு காரணம் என்ன? இளமையிலேருந்து உன் தாய் உன் தகப்பன் அதை சொல்லி கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு அது கிடையாது. அதனால் இன்னொருத்தரை நம்ம கூட ஒப்பிடக்கூடாது. நம்மளுடைய போக்கு, நம்மளுடைய மதம், அதுக்கு ஒரு கோட்பாடு, அதில் என்ன சொல்லிக்குது, அதை விரும்பினால் நம்ம அந்த வழியில் தான் போகணும். விரும்பலைன்னா உன் இஷ்டப்படி போகலாம். அதனால் ஒழுக்கம் அவசியம், சுத்தம் அவசியம். தெய்வம்ன்றது ஒரு உயர்ந்த பொருள். இப்போ எல்லா மதத்திலையும் செருப்பு போட்டுக்கின்னு போவாங்க இல்லையா? இந்து மதத்தில் செருப்பு போட்டுக்கின்னு போகக்கூடாது. ஏன் செருப்பு போட்டுக்கின்னு போகக்கூடாது?
போனா என்ன அப்படின்னு கேட்பான். இந்த செருப்பாகப்பட்டு நீ நடக்கிறது எதில் காலை வச்சு வந்தது இல்லையா? எதுலையோ கால் வச்சது இல்லை. அதை எடுத்துன்னு போய் இறை வருகிற இடத்துல வச்சுக்கினீங்கன்னா அப்புறம் எங்கே உனக்கு சுத்தம் இருக்கும்? இறை வழிபாடு எங்கே கிடைக்கும் உனக்கு? மன தூய்மையாக இருக்கணுன்றோம், அதே மாதிரி மேலேயும் தூய்மையாக இருக்கணும் இல்லை? அப்போ தானே சுத்தம் வரும். அதனால அந்த செருப்பை கழட்டி வெளியே விட்டுட்டு உன் கால் அந்த செருப்பு தாங்கந்தாலும் சுத்தமாக இருக்குது, அதனால நீ போகலாம். உன் செருப்பு அங்கே போகக்கூடாது. இதை தான் விவேகானந்தர் அமெரிக்காவில் செய்து காட்டினார். செருப்பு போட்டுக்கின்னு போகக்கூடாது உங்கள் மதத்தில் அப்படின்றீங்களே, அதில் என்ன தவறு இருக்குது? நாங்கள்லாம் எங்கள் மதத்திலலாம் போட்டுன்னு போகிறோமே அப்படின்ட்டாங்க. அப்போ அவங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். அவங்களுடைய தலைவர் ஃபோட்டோ ஒன்று கீழே வந்தது பேப்பர், அது மேலே இவர் செருப்பு காலை வச்சார். அவங்க கேட்குறாங்க, இது தலைவர் ஃபோட்டோ மேலே கால் வைக்கிற, தலைவர் ஃபோட்டோக்கே கால் வைக்கிறேன், தெய்வத்துக்கு எப்படா காலை வைக்கிறதுன்னாரு. அது மாதிரி எந்த மதமாக ஒன்றா இருக்கட்டும், தெய்வம்னு வழிபடும் போது அங்கே சுத்தம்ன்றது ஒன்று அவசியம். முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா நிறைய கறி சாப்பிடுவாங்க. மசூதிக்கு போயிட்டாங்கன்னா 12 வாட்டி கை கால் மொத்தம் மூஞ்சி கீஞ்செல்லாம் தேய்ச்சி கழுவி நிற்பாங்க. ஏன்? அப்படியே போய் கும்பிட்டா என்ன? தெய்வ வழிபடுற இடத்துல சுத்தம் இருக்கணும் முதல்ல, அதுக்காக தான் அவங்க அப்படி பண்ணுறாங்க. இது அவங்க மட்டும் இல்லை, எல்லா மனிதனும் பண்ண வேண்டிய விஷயம் இது. இப்போ அடுத்தது இந்த வெள்ளரிக்கம்பூ. இந்த வெள்ளரிக்கம்பூ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விநாயகருக்கு வந்து படைச்சா ரொம்ப நல்லது, விசேஷம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒரு கடவுளுக்கும் ஒவ்வொன்று இருக்கு. இப்போ சிவனுக்கு வந்து வில்வ இலை அப்படின்றாங்க. இந்த மாதிரி பிரிச்சு அந்தந்த கடவுளுக்கு இந்தந்த பூ இந்தந்த இலை அப்படின்றதெல்லாம் உண்மையிலே இருக்குங்களா சமுதாயத்துல? சாதாரண ஒரு சிறியானங்கை தழை இருக்குது, இலை இருக்குது இல்லை? அதே நேரத்தில் இந்த பூண்டு தழையா இருக்குது. இந்த தழையா அதுவும் ஒன்றாகுமா? ஆகாது. அது மருந்து, இது சாதாரண தழை. அந்த மாதிரி அந்த மருந்து தழை, வில்வம்ன்றது ஒரு மருந்து தழை, வெள்ளெருக்கும்ன்றது ஒரு மருந்து தழை. அந்த வெள்ளெருக்கினுடைய நாறு தான் ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த நாரை பிச்சு திருவி அண்ணா கயிறா முதல்ல கட்டுறது வெள்ளெருக்கு வேர் தான். ஏன் அதை கட்டினா? ஏன் ஒரு பெரிய தாம்பு கவரியத்தை கட்டினா அண்ணா? மெடிசின் அது இல்லையா? ஒரு நாய் கட்சிச்சுன்னா ஒரு பூண்டு இலையை பால் ஏற்று விட முடியுமா? ஆனால் எருக்கும் பால் தான் விட முடியும். ஏன்? விஷம் உரிப்புது. அப்போது இதே மாதிரி தழைகளுக்கும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு புஷ்பம் வைக்கிறதும் ஒரு இலையை சாத்துறதுக்கும் காரணங்கள் இல்லாமல் செய்யலை. எல்லாம் ஆராய்ஞ்சு தான் வச்சாங்க அவங்க ஆதியில். நம்ம முட்டாள்தனமாக தெரியாத நம்ம எதையோ பண்ணிங்கிறோம். அதனால அவங்க வச்சது தவறு கிடையாதும்மா. இப்போ அதே மாதிரி அந்த வெள்ளரிக்கம்பூ வேர் வந்துட்டு நம்ம வாசல்ல வைக்கணும், வச்சா நல்லது அப்படின்றாங்க. காத்து கருப்பு வராது அப்படின்றதுக்காக வெய்யேன்னுவாங்க. ஓகே. அப்ப இந்த காத்து கருப்பு அதெல்லாம் இருக்கா? காத்து கருப்புன்னு உன் மனசுல தான் இருக்குது. இப்ப நீ வெள்ளரிக்க வச்சுட்டு உடனே நீ என்ன நினைச்சிரு, உன் மனசு என்ன நினைச்சுக்கிச்சே வேறு வச்சுட்டோம் பேய் வராது. அப்ப பேயின்றது உன் மனசுக்குள்ளதாங்க, வெளியே பேயே கிடையாது. பேயின்றது ஒரு பயம், வெளியே எந்த பேயும் கிடையாது. இப்போ ஒரு தைரியமானவன் ராத்திரிக்கெல்லாம் சுடுகாட்டில் ஊரெல்லாம் திருடிட்டு ராத்திரிக்கு போய் சுடுகாட்டில் பத்துக்கிறான். ஒரு பயங்காலி வீட்டு உள்ளவே படுக்க மாட்டேன்றான். இதுக்கு பேய் காரணமா பயம் காரணமா? பயம் தான் காரணம். வெள்ளருக்கு வேறு வச்சுட்டேன், என் வீட்டில் பேய் வராதுன்ற தைரியம் வந்துடுச்சு உனக்கு. அது வைக்கல, அது வைக்கலையே பேய் வருமான்ற பயம் உனக்கு. மொத்தம் ரெண்டும் உன் மனசுக்குள்ள தாங்க, அது வெளியே எதுவுமே கிடையாது. சொல்லுமா. இப்போ அப்படிதான் அப்போ முருங்கை மரத்துக்கும் நீங்க வந்து சொல்வீங்க. இப்போ அடுத்தது வந்து துளசி மாடம். துளசி மாடம் வந்து கட்டாயம் வீட்டுல இருக்கணும்னு அப்பெல்லாம் அது கண்டிப்பா இருக்கணும்ன்ற மாதிரி எல்லார் வீட்லயும் வைப்பாங்க. இப்போ அது வந்து ரொம்ப இதுவாயிடுச்சு. ஆனா அப்பெல்லாம் வந்து அதுக்குன்னு ஒரு மாடம் அமைப்பாங்க, அது பின்னாடி அதெல்லாம் இடம் தாராளமா இருந்த காலம். இப்ப எல்லாம் துளசி மாடம் வச்சு போட்டு இவனுக்கே படுக்க இடம் துளசி மாடம் எங்க கட்டின்னு இருக்குது. துளசி ஏன் வச்சான்னா காலையில் எழுந்து அதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு போட்டு அதுக்கு ஒரு தீபார்த்தனை பண்ணிவிட்டு 4 துளசி இலையை புட்டு சாப்பிட்டான்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்காக துளசி வீட்டுக்கு வச்சாங்க. இப்போல்லாம் துளசி வைக்கிற அளவுக்கு இடம் கிடையாது. இவன் படுக்கிறதுக்கு இடம் இல்லை, துளசி மாடம் எங்கேருந்து வைக்கிறது? அதனால் அதெல்லாம் சாத்தியம் இல்லாத காலம். இப்போ அடுத்து இந்த கண் இமை துடிக்குது அப்படின்றாங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு துடிச்சா ஒரு பலன்றாங்க, வலது பக்கம் எனக்கு டெய்லி துடிக்குது ரைட் ஹேண்ட் சைடு. என்ன வருமானம் ஒன்றும் வரல, வாயு சம்பந்தப்பட்டதுமா. அது
காற்று சம்பந்தப்பட்டது, உடலுக்குள்ள காற்று சம்பந்தப்பட்டது, அது அதஷ்டம் சம்பந்தப்பட்டது இல்லை. எனக்கு டெய்லி துடிக்குது, ஏன்னா கொட்டுமா, நான் ஒன்றும் கொட்ட காணும். அதனால இதெல்லாம் கற்பனைம்மா. இப்ப எல்லா விஷயமும் நீங்க வந்து ரொம்ப யதார்த்தமா சொல்றீங்க. அப்போ வந்து நீங்க வந்து கடவுளை எப்படி கும்பிடலாம்? நான் தான் கடவுள், எனக்குள்ளதான் இருக்குது கடவுள். அப்ப அது நம்ம எப்படி வந்து கும்பிடணும் நீங்க? அதாம்மா, எனக்குள்ள இருக்குது கடவுள். அதை எப்படி கும்பிடணும்னு நான் தெரிஞ்சுக்கினேன். என்னை தேடி வரவங்களுக்கு எப்படி கும்பிடணும்னு சொல்லியும் கொடுக்குறேன். ஆனா எல்லாராலையும் அப்படி கும்பிட முடியாது, வழி தெரியாம பயணம் பண்ண முடியாது. அதனால என்னை கூட வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் கேட்குறாங்க, சாமி எங்களால் வர முடியல, ஃபோனில் உபதேசம் சொன்னீங்கன்னா செய்கிறோம், இல்லை லெட்டரில் கொடுத்தீங்கன்னா செய்கிறோம். அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது இது. ஏன்னா இது உயிர் விஷயம். நேராக வந்தால் நான் எப்படி செய்யணும், நான் செய்து காட்டி தான் உன்னை செய்ய வைப்பேன். வாயில் சொல்கிற விஷயம் இல்லை. அதனால் அப்படியெல்லாம் வர முடியாது, சொல்ல முடியாது, பண்ணிடுவேன். அதனால் இது வந்து கரெக்டாக வந்து குருக்கிட்ட வந்து உபதேசம் வாங்கி செய்தால் மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர தானாக செய்ய முடியாது. வணக்கம்மா. இப்போ நீயா இருக்கும்போது உன்னோட பிறவி பயனை அடை அப்படின்னு சொன்னீங்கய்யா. அதில் நான் நீங்கிற நானா இல்லை டானா, எதுங்கய்யா சரி? டான் அப்படிங்கிறது சரியா, நானுங்கிறது சரியா? நான் என்றது ஆன்மா, தான் என்றது உடல். தான் சரிங்கய்யா, ஆன்மா. அப்போ இந்த ஆன்மாவே உடல் சுமந்துங்குது. இந்த உடல் ஆன்மா நானாக இருக்கணும், இந்த உடல் தானாக இருக்கணும். அப்போது இந்த ரெண்டும் சேர்ந்ததான் இயக்கம். ஒரு பொருளாக எதுவுமே இயங்காது. கணவன் மனைவி இல்லைன்னா குடும்பம்னு இல்லை, இல்லையா? தாய் தகப்பன்னா பிள்ளைன்னு இல்லை, புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னா கணவன் மனைவின்றது இல்லை, ஜீவனும் ஆன்மாவும் இல்லைன்னா மனிதன் இல்லை. அப்போது எல்லா பொருளும் இரு வகையாக இருந்தால்தான் இயக்கும். ஒரு வகையாக இருந்தால் இயக்கம் போயிடும். அதனால் இரு வகையாக இருக்கிறோம், உடலும் உயிருமா இருக்கிறோம். அப்போது உடல் உயிர், உயிர் என்றது நான், உடல் என்றது தான், இல்லையா? இது ரெண்டும் இணைஞ்சு தானே வாழறோம். ஆனால் இந்த ரெண்டுமே அடுத்தவங்க கிட்ட பாயக்கூடாது. அது ஆணவம்னு பேர். அது சரிங்க சரிங்க, இதுதான் ரொம்ப முக்கியம்மா. சொல்லுமா ஐயா. அடுத்தது திருமூலர் நீங்கள் சொன்னது தான் எனக்கு. அவர் வந்து 3000 வருஷம் வாழ்ந்தாருன்னு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பாட்டு சொன்னார்னு சொல்கிறாங்க. அதில் யோகம் பண்ணால் நீங்கள் ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு இல்லை நீங்கள் நினைக்கிற வரைக்கும் வாழலாம், எவ்வளோ வருஷம்னாலும் வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சாத்தியமாங்கய்யா? அவங்களுக்கு சாத்தியம், நமக்கு சாத்தியம் கிடையாது. ஏன் அவங்களுக்கு சாத்தியம்? அவங்க வந்து அதை தான் சொல்கிறார். 4 பேர் எப்படி வந்தாங்க, யார் அவங்க அப்படின்னு சொல்கிறார். நந்தியின் அருள் பெற்ற நந்தி அருள் பெற்ற நாதரை நாடினேன், நந்திகள் 4 4 ஞானிங்களாம், இறைவனை அவங்கக்கிட்ட இருந்து வந்தவங்களுக்கு. அதனால் அவங்க எத்தனை ஆயிரம் வருஷம் இருப்போம். நம்ம அம்மா கிட்ட இருந்து வந்தோம், அப்பா கிட்ட இருந்து வந்தோம், நம்ம குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் வாழ முடியும். அதனால் சொல்கிறாரு, நந்தி அருள் பெற்ற நாதரை நாடினேன், நந்திகள் 4 சிவயோக மாமுனி 1 மற்றும் பதஞ்சலி வேகப்பாதர் 3 பேராச்சா, இவர் திருமூலர் 1, 4 பேரும் இறைவனுடைய அருள் பெற்று வந்தாங்களாம். அந்த 4 பேர் என்ன பண்ணாங்க, 2 பேர் வடநாட்டுக்கு போயிட்டாங்க, 2 பேர் இங்கே நின்றுட்டாங்க. சிவயோகியும் திருமூலரும் இங்கே நின்றுட்டாங்க, பதஞ்சலியும் வேகபாதரும் அந்த பக்கம் போயிட்டாங்க. அவங்களால வாழ முடியும். ஆனால் நம்ம ஒரு வேலை செய்கிறோம். இந்த மூச்சு இருக்குது, ஒவ்வொரு நிலையில் ஒவ்வொரு மாதிரி மூச்சு போகுது. படுத்துன்னு இருந்தால் ஒரு மாதிரி மூச்சு போகும், நடந்து போனால் ஒரு மாதிரி மூச்சு போகும், நடக்கிறத விட ஓடனா இன்னும் கொஞ்சம் வேகமாக போகும், உட்கார்ந்து இருந்தால் ஒரு மாதிரி போகும். ஆனால் எல்லாத்த விட அதிகமாக மூச்சு வெளியேறது ஆணும் பெண்ணும் போகம் பண்ணும்போது, அப்போ தான் அதிகமாக மூச்சு வாங்கும். அப்போது ஒரு மனிதனுக்கு மூச்சு அளவு 15 ஒரு நிமிஷத்துக்கு 15 மூச்சு ஓடணும். 15 மூச்சு ஓடிச்சுன்னா 100 வருஷம் வாழலாம். அப்போது நம்ம போகம் பண்ணும்போது, ஓடும்போது, நடக்கும்போது நம்மளுடைய அவசரத்துக்காக நம்ம நடையை பயன்படுத்துகிறோம்.
இந்த நடையை பயன்படுத்தும் போது 15 ஓட வேண்டிய மூச்சு 20 ஓடும். 20 ஓடும்போது 100 வருஷம் வாழ வேண்டிய மனிதன் 50 வயசுல செத்து போயிடும் இல்லையா? ஒரு மனிதனுடைய ஆயுள் எது நிர்ணயம் பண்ணுறதுன்னா மூச்சு. ஒரு மனிதனுடைய ஆயுள் எது நிர்ணயம் பண்ணுறதுன்னா விதி. அப்போ விதின்னா என்ன அப்படின்னு தெரியணும். வீன்னா காற்று, தீன்னா நெருப்பு, ரெண்டும் சேர்ந்தது தான் விதி. அப்போ இந்த ரெண்டும் சேர்ந்து மனிதனுக்குள்ள வாழும்போது தான் மனித வாழ்க்கை. இது ரெண்டும் சேர்ந்து முடிவு பண்ணுறது தான் அவனுடைய ஆயுள் காலம். இது ரெண்டும் சேர்ந்து முடிவு பண்ணிச்சுன்னா வெளியேச்சுன்னா அவன் இருக்க மாட்டான் இல்லையா? அதனால தான் விதி வழிபடி. அதனால சொல்கிறான், இருவினை மாடுகளை ஏக விடு போனே, உன் அடங்கமான மாடு ஒன்று அடங்கி விடும் போனே. இருவினை, நல்வினை தீவினை, இது எதிராக உருவாக்குதுன்னா மூச்சு தான் உருவாக்குது. இதை நல்லா ஓட்டி உள்ள அடக்கு, உன் அடங்காத மனம்ன்ற மாடு அடங்கி போயிடும். ஆனால் இது இஷ்டத்துக்கு ஓச்சின்னா அந்த மனம்ன்ற மாடு அடங்காது. அது அடங்காதால உன் வாழ்க்கை சின்ன பின்னமாக போயிடும், அமைதி கிடைக்காது அப்படின்றான். அப்போது மனிதனுடைய வாழ்வை நிர்ணயம் பண்ணுறது மூச்சு. இந்த மூச்சினுடைய அளவு நம்ம தொழில் செய்தாகணும். தொழில் செய்தால் தான் ஜீவனம். திருமூலர் எங்கன்னா காட்டில் உட்காந்தாலும் சோறு கிடையாது இல்லை, அவர் எங்கேயும் ஓட போகிறதில்ல, உழைக்க போகிறதில்ல. அதனால அவர் 3000 வருஷம் உட்காந்தாரு. நான் போய் 3000 வருஷம் உட்காந்துங்கிறேன்னு சொன்னேன்னா என்னோட மூடம் யாரும் இருக்க மாட்டான். ஏன்னா ஆகாரம் இல்லாதவன் இந்த பூமியில் வாழ முடியாது. கடவுள் இருக்குதோ இல்லையோ அது அப்புறம். மனிதனுக்கு கடவுள் எதுறான்னு நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன். மனிதனுக்கு கடவுள் எதுன்னா மற்றதெல்லாம் கிடையாது, ஆகாரம் தான் கடவுள் இல்லையா? ஆகாரம்ன்ற ஒன்று இல்லைன்னா கடவுள்ன்றது ஒன்று இருக்காது. ஏன்னா மனுஷன்றது கடவுள் என்னுவான். அதனால கடவுள், அதனால்தான் இந்து மதம் இருக்குது, அது ஒரு புனிதமான மதம். ஆனால் இந்து மதத்தில் சில பேர் பொழப்புக்காக சேர்ந்து அதனுடைய பேரை கெடுத்து அதனுடைய செயலை கெடுத்துன்னுக்கிறாங்க. இந்து மதத்தில் ஒரு சாமி கும்பிடும்போது நாள்களை வகுத்து வச்சுக்கிறான். அந்த நாளுக்கு நீ சோறாக்கி தானே துன்ற முடியாது. அதுக்கு ஒரு இலை போட்டு ஒரு கற்பூரம் கொளுத்தி அது தீபார்த்தனை பண்ணி தான் சாப்பிட்ற. ஏன்? அது சாமி வந்தால் சாப்பிட்டு போகுது. சாமி சாப்பிட்டுன்னா மறுநாள் நீ படையிலே போட மாட்டேன். மறுமாதம் கடை வாங்கி சோறாக்கி போட்டு அந்தால் துண்டு போயிட்டான் அப்படின்னு. ஆனால் அதை ஏன் வழிபட்டுட்டு கும்பிட்றன்னா அதுதான் உன்னை காப்பாற்றிக்கிறா கடவுள் அப்படின்னு சொன்னால் நீ வணங்க மாட்டாங்க. அதனால் அதை கடவுளுக்கு போட்டு வழிபடுறான்னா தான் வணங்குவேன். அதனால் ஆகாரம் தாம்மா கடவுள். ஆகாரம் இருந்தால் தான் ஆயில். ஆயிலுக்கு அடிப்படை காரணம், இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு நோவாத, இப்போ உன்ன மாதிரி முன்ன வச்சுக்கலாம். ஆஃபீஸில் போய் ஒரு பேனாவும் பேப்பரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா எழுதிக்கினே இருக்க போகிறேன். ஒருத்தன் என்ன பண்ணுறான், இவ்வளோ பெரிய சம்பி எடுத்து மூச்சு வாங்க அடிச்சும் கிடக்குறான். ஒருத்தன் என்ன பண்ணுறான், கெட்டபாடு எடுத்து ரோடெல்லாம் நோண்டிக்கிறான் 400 ரூபாய் 500 ரூபாய். அப்போது எந்த தொழில்கள் செய்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி அவனுடைய மூச்சுகள் விரயமாகும். அந்த விரயமாகும் போது அவனுடைய ஆயுள்கள் குறையுது. இது தொழிலினுடைய அடிப்படை. திருமூலருக்கு ஒன்றும் கிடையாது, அகஸ்தியருக்கு ஒன்றும் கிடையாது. அவங்க 2 பேருமே அப்படியே அந்த பக்கமே காட்டு பக்கமே இருந்துட்டாங்க. மனுஷனுக்கு என்ன ஒன்றுமே எழுதி மட்டும் போட்டு அவங்க அந்த மனுஷன் கூட சேர்ற காட்டு பக்கமே இருந்துட்டாங்க. உபதிரமே கிடையாது. மனுஷன் மூச்சு என் மூச்சும் உறவாடும் போது 2 பேருக்குமே கேடு. அவங்க கிட்ட எந்த மூச்சையும் உறவாடுறதே கிடையாது, இயற்கை மட்டும்தான் இருந்தாங்க. அதனால 3000 வருஷம் அவர் இருந்தாரா இல்லையா, நான் இல்லை அவர் கூட, ஆனால் இருந்தாரா இல்லையா தெரியாது சொல்கிறாங்க. அவரே சொல்கிறாரு எண்ணிலி காலம் இருந்தேன் அப்படின்றாரு. ஆனால் நம்ம இருக்க முடியுமானா இருக்க முடியாது. ஒரு மனிதன் பிறந்து இறந்து ரொம்ப அழகாக சொல்லிச்சு அம்மா. வேற உலகத்தில் யாருமே சொல்லாத விஷயத்த அம்மா சொல்லிச்சு. அவைப்பிராய் மனிதன் யாரா பணக்காரன் அப்படின்னா நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வண்டாது. ஆனால் இன்னைக்கு பிறகுற குழந்தைக்கு ஆற்றுல ஓட்டக்குதுன்றான். அப்புறம் இவன் எங்க நிம்மதியா வாழ முடியும்? அதனால காலம் அவசர காலம், சம்பாரிச்சு தீரணும். போட்டி உலகம் இது. உன்னை பார்த்து நான் வாழணும், என்னை பார்த்து நீ வாழணும். நானவை என்னை பார்த்து வாழறதே இல்லை. அதனால மூச்சுகள் அதிகமாக விரயமாகுது. விரயமாகும் போது இவன் ஆயுள் விரயமாகுது. இதுதான் வாழ்க்கையினுடைய ரகசியம். சொல்லுமா. ரொம்ப தெளிவாக புரிஞ்சுதுங்க ஐயா. பெரிய உண்மையை ரொம்ப எளிமையாக சொல்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஒழுக்கத்தை கடைபிடிச்சிங்கன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும், அந்த வாரிசுங்களும் நல்லா இருக்கும். ஒழுக்கத்தை கடைபிடிக்கலன்னா குடும்பமும் கெடும், வாரிசும் கெடும். அதனால ஒழுக்கத்தை ஒவ்வொருத்தரும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். ஆனால் முக்கியமாக ஒரு குடும்பத்தில் ஆணும் ஒழுக்கம் கெட்டவனா கூட இருக்கலாம்,
அது கூட அதனால குடும்பம் ஒன்றும் கிடையாது, வருமானம் தான் இல்லாமல் போகும், குடும்பம் ஒன்றும் கிடையாது. ஆனால் பெண் ஒழுக்கமானவள கண்டிப்பாக இருக்கணும், இருந்தால்தான் அந்த வம்சம் வந்து ஒழுங்காக வரும். ஆனால் அந்த குடும்ப தலைவி ஒழுக்கம் இல்லைன்னா அந்த குடும்பம் சதறி போயிடும். அதனால் முக்கியம் குடும்பத்துக்கு ஒழுக்கம். சிறுவர்கள் சிறுமிகள் யோகா பயிற்சி எந்த மாதிரி இருக்கணும் சாமிஜி? 12 வயசுலேருந்து எல்லாருமே யோகா பயிற்சி பண்ணலாம். இப்போ இங்கிலாந்து நாடு, அந்த நாட்டு மக்கள்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டிருக்கிறாங்க. பொல்யூஷன் அதிகமாகி போச்சு, மக்கள் நோய்வாய்ப்படுறாங்க, இதுக்கெல்லாம் என்ன பண்ணாலும் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து நாட்டிலேருந்து கேட்டுக்கிறாங்க. இங்கிலாந்தில் நம்ம சீடருங்க இருக்கிறாங்க. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, இதுக்கு சரியான விடை வேணும்னா குருவை கேட்கலாம் அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த சுகாதாரம் வேணும் அப்படின்னா ஒழுக்கம் வேணும், ஒழுக்கம் இல்லைன்னா சுகாதாரம் வராது. அதனால் ஒழுக்கத்தை முதல்ல ஆரம்பத்துலேருந்து எடுத்துன்னு வரணும். அப்போ ஆரம்பத்துலேருந்து எடுத்துன்னு வரணும். நான் என்ன பண்ணணும், இங்கிலாந்து நாட்டு பள்ளிகள் எல்லா பள்ளிகளிலையும் யோகாசனம் சொல்லி கொடுத்தீங்கன்னா, யோகம் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒழுக்கம் வரும். அந்த ஒழுக்கம் வந்ததுன்னா சுகாதாரம் சீராக இருக்கும். அப்போ அடிப்படை ஆரம்பத்திலிருந்து அந்த குழந்தைங்களை சீரான நிலையில கொண்டாடணும், அது மனநிலையை. அப்போ மனநிலை சீராக வரணும்னா என்ன பண்ணணும், மூச்சு பயிற்சி அவசியம். அந்த மூச்சு பயிற்சியை பண்ணி அந்த பழக்கம் பண்ணி வரும்போது அந்த குழந்தைங்க நல்ல விஷயத்தில் ஈடுபடும், நல்ல செயல்களை செய்யும், நல்ல பிள்ளைங்கன்னு பேர் எடுக்கும். இதுங்க நல்லதாக இருக்கும்போது அந்த நாடே நல்லதாக இருக்கும், அந்த நாடே பாதுகாப்பாக இருக்கும், அந்த நாட்டில் நடக்கிறதெல்லாம் நல்லதாக நடக்கும். அப்போதான் அது அடிப்படை. ஆனால் நாடு நல்லா இருக்கணும்னு மனசில் நினச்சிக்கணும், நம்ம செய்கிறதெல்லாம் தீமைகளை செய்தோம்னா பொல்யூஷனும் வரும், எல்லாம் வரும். மெயின் வந்து பொல்யூஷனுக்கு அடிப்படை புகை. இப்போ வாகனம் வந்து ஆதியில் வந்து ஒரு ஊர் இருந்ததுன்னா 2 வாகனம் வச்சிருக்கிறது கூட கஷ்டம். இன்னைக்கு ஒரு ஊர் இருக்குன்னா ஒரு வீட்டில் 2 வாகனம் இருக்குது. அப்போ அந்த புகைகள் வந்து பொல்யூஷனாக மாறுது. இது ரெண்டாவது, ஜனத்தொகை அதிகம், நெரிச்சல். இப்போ ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் ஒண்டியா உலாவாத போது வரைக்கும் அதில் அனல் தெரியாது. அந்த ரூமுக்குள்ள ஒரு 50 பேர் உட்காந்தோம்னா என்ன ஆகும், அனல் ஆகிடும். அப்போ அங்கே பொல்யூஷன் உண்டாகும். அப்போ நம்ம முதல் அடிப்படை குழந்தைங்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். ஒழுக்கத்தை வாயில கற்றுக் கொடுத்தா அதுங்க வராது, ஒழுக்கத்துக்கு செயலில் கொண்டு போகணும். செயலில் கொண்டு போனால் யோகம் கற்றுக் கொடுத்தோம்னா அதுங்க வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் ஒழுக்கமாக வாழும். அந்த ஒழுக்கம் அந்த நாட்டுக்கே வரும்போது அந்த நாடே நல்லா இருக்கும், இப்போ எந்த சீர்கேடும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கும். அது நான் சொன்னேன், எழுதிக்கினாங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அடிப்படை 12 வயசுலேருந்து யோகாசனம் கற்றுக் கொடுக்கணும். அப்புறமா யோகத்தை கற்றுக் கொடுக்கணும். யோகாசனம்ன்றது உடற்பயிற்சி, யோகம்ன்றது உயிர் பயிற்சி. யோகாசனம் வேற, யோகம் வேற. அப்போ இது அடிப்படையாக பேஸாக அந்த குழந்தைங்க கற்றுக்கின்னு வந்ததுன்னா வாழ்க்கையில் நல்ல எண்ணங்கள் வரும், நல்லதே செய்யும், தீமையிலேருந்து விலகிடும். சரி சாமிஜி, எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது சாமிஜி. இந்த குழந்தைங்க வந்து ஒரு ஊனமுற்றமாக பிறக்குதுங்க. சரி, அந்த ஊனமுற்றம் பிறக்கிற குழந்தைங்க வந்து ஒரு தாய் தாப்பம் செஞ்ச பாவங்களா இல்லை அவங்க முன்னோர்கள் செஞ்ச பாவங்களா ஜி? சாமிஜி, பாவம் மட்டுமா இல்லைம்மா, ஊனமாக பிறக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் புணர்தல் பண்ணுறாங்க. ஒரு பெண்ணு கர்ப்பம் தரிக்கிறாங்க. கர்ப்பம் தரிக்கும் போது சரியான வறுமை, சாப்பாடு சரியா இல்லை, ஆனால் கர்ப்பம் தரிச்சிருக்குது, குழந்தை வளருது. இந்த பெண்ணுக்கு போக வேண்டிய ஆகாரம் மீதி அந்த குழந்தைக்கு போகணும், வளர்ற குழந்தை கர்ப்பத்துக்கு போகணும். போச்சுன்னா அந்த குழந்தை ஆரோக்கியமாக வளரும். ஆனால் அப்படி போல வறுமை, அதனால அது ஊனமாக பிறக்குது. இன்னொரு பக்கம் இது கர்ப்பமாக இருக்கிற ஒரு பொம்பளை கர்ப்பமாக இருக்கும்போது பட்னியாகவும் இருக்கக்கூடாது, அளவு மீறி சாப்பிடக்கூடாது. சும்மா கிடைக்குதுன்னு இஷ்டத்துக்கு சாப்பிட்டோம்னா பெண்ணுடைய வயிற்றுல நீர் அதிகமாக ஏற்பட்டால் கண்ணுக்கு இது ஊனமாக பிறக்கும். நீரும் மலமும் அதிகமாச்சுன்னா குருடா போயிடும். இதுக்கு யாருடைய பாவமும் இங்க காரணம் இல்லை, தாயே அதுக்கு காரணம். நிறைய பேர் சொல்றாங்க சாமிஜி, இப்ப வந்து பெத்தவங்க ஆமா பின்ன வெளியே சொல்லுவாங்களா, நான் தான் தப்பு செய்தேன்னு சொல்லுவாங்களா? நான் ஒரு தப்பு பண்ணிட்டா, நான் தப்பு பண்ணேன்னு ஒத்துப்பண்ணா நான் யார் மேலேயாவது போட்டு போவேன்.
இப்போ அப்படிதான் நடந்துட்டு இப்போ இருக்கு. மனுஷன் வந்து என்ன பண்ணுறான், ஏதாவது அவனுக்கு ஒரு துன்பம் வந்துச்சுன்னா நம்ம என்ன தப்பு பண்ணோம், ஏன் நமக்கு இந்த துன்பம் வந்ததுன்னு யோசிக்கிறதே கிடையாது. கண்டிப்பா. 2 விஷயத்தை எடுத்துப்பான். ஒன்று என் விதியை ஆணுவான், இல்லை என்ன கடவுள் இப்படி பண்ணிட்டாய் ஆணுவான். ஆமாம் ஜி. இந்த 2 மேலே போட்டு போயிடுவான். அதனால இதை யாரும் ஒத்துக்கிறது இல்லை. உண்மை நிலை என்னன்னா, தாயினுடைய கர்ப்பத்தில் அந்த குழந்தை வளரும் போது சீராக இருக்கணும் அந்த தாயினுடைய தீனி. அது சும்மா கிடைக்குதுன்னு போட்டு அரைச்சிக்கினே இருந்தோம்னா மழை ஜலம் அதிகமாகும் போது இந்த மாதிரி மலம் வந்து ஜலம் அதிகமாகும் போது ஊனமாக போயிடும். மலமும் கூட சேர்ந்து வயிற்றுல சேரும் போது குருடா போயிடும். இது எல்லாமே இந்த தாய் செய்த வினை. இதை எந்த தாய் ஒத்துப்பா? ஒத்துக்க மாட்டான். அது ஏன் பாவத்தை மேல்னா போட்டு போக கேட்கறாங்க. எங்க முன்னோர்கள் செஞ்ச பாவம். முன்னோர் வந்து இவர் வயிற்றுல பூந்துக்கினாரு. இல்ல கடவுள் எங்களுக்கு முன்னோர் செய்த பாவம் எப்படின்னா, உன் வயிற்றுல இப்ப நீ இந்த குழந்தை பிறந்து போச்சு, இப்ப நீ என்ன பண்ணுவ, அதை பார்க்கும் போதெல்லாம் வருத்தப்படுவ. இதான் முன்னோர் செய்த பாவம். நீ பார்த்து பார்த்து வருத்தப்படுற பாரு, அதுதான் நீ முன்னோர் செய்த பாவம். ஆனா நீ பெற்றது நீ செய்த பாவம். அது இதை ஒத்துக்கிறது இல்லை, புரியறது இல்லை. சொல்லுமா. ஒரு கோயிலுக்கு போறோம் சாமி, நம்ம ஏதாவது ஒண்ணு மனசுல நினைச்சிட்டு போறோம், டக்குன்னு மணி அடிக்குது, நம்ம அது கண்டிப்பா மனசு ஐயோ நமக்கு ஏதாவது அந்த காரியம் நடந்து போச்சு. நான் கூட நிறைய கோயிலுக்கு போனோம். அது மாதிரி நான் ஒரு வீடு கட்டணும்னு ஒரு கோயிலுக்கு போனேன். அப்பதான் ஐயர் பூஜை பண்ற மணி அடிக்குது. நான் நினைச்சேன் இனி போனா 3 நாள் பில்டிங் தான் பிச்சை தான் எடுத்துக்கிறேன். இது மனுஷனுடைய கற்பனை. அவன் போற நேரத்துக்கு மணி அடிச்சுட்டாக்கா இவருக்கு அதிர்ஷ்டம் வந்துருமா? இவர் போறப்ப ஒரு சாவு எதிர வந்துச்சா இவர் செத்து போயிடுவாரா? இதெல்லாம் கற்பனை, நிஜம் கிடையாது. சாவு எதிர்க்க வந்தா பாத்துட்டு போனா சாவு நல்லதுன்னு சொல்றாங்க. ஆமா, கட்ட தூக்கின்னு வந்தா சாவு ஆகி போச்சுன்னு அர்த்தம். இது இவனா ஒரு பிரம்மையை உண்டாக்கி வச்சுக்குது. இதுல எதுவுமே நிஜம் கிடையாது. அப்புறம் சாமிஜி நிறைய பேர் சாமிஜி என்ன சொல்றது, இந்த கொரோனா வாழ்க்கையில நிறைய பேர் பாதிச்சுட்டு இருக்காங்க. சரி, அது எப்படி இந்த கொரோனா வாய்ப்பு எப்படி குறையுதுங்களா கூடுமா ஒண்ணுமே தெரியல. அது மழை இந்த மாதிரி பெஞ்சிருந்தா கொரோனா கூடும். இதுக்கு நல்ல வெயில் காஞ்சிருந்தா கொரோனா கூடாது. உங்களை மாதிரி சித்தர்கள் யாரும் போய் யாரையும் காப்பாற்ற முடியாதுமா. என்னைய நான் காப்பாற்ற முடியாது. நான் எங்க உன்னை காப்பாத்துறது சும்மா புழுவலாம். என்ன நினைங்க எல்லாம் நல்லது நான் தரணும், சும்மா புளிக்கணும் ஒன்னாக்கலாம். நிஜம் கடவுளே நினைச்சா போயிட மாட்டேன். உன்னை நீ தான் காப்பாற்றணும், என்ன நான் தான் காப்பாத்திக்கணும். நான் இந்த அண்ட புழுவெல்லாம் புழுவது இல்லை. என்ன நினைச்சுக்கோ, நீ இப்படி ஆயிடுவேன் அப்படி ஆயிடுவேன், நான் உன்னை காப்பாத்திடுவேன். யாரு நான் பெத்த புள்ளியே நான் காப்பாற்ற முடியாது. உன்னை எப்படி காப்பாத்துவேன்? நான் கோயிலுக்கு போனா கடவுள் காப்பாத்திடுவாரு. ஏன்னா கடவுள் நீ வரையான்னு காத்துனுக்கிறாரு உன்னை காப்பாத்துறதுக்கு. உன் கற்பனைக்கு இல்லாம கடவுள் பொறுப்பு. ஏமா 6 மாசத்துக்கு முன்னாடி சாய் தர்மாக்காரு வீட்டுல வந்து பேட்டி எடுத்தாரு. அப்போ கொரோனாசு உச்சத்துல இருக்குது. அப்போவே நான் சொன்னேன், இந்த கொரோனாஸுக்காக யாருமே பயப்படாதீங்க, இது நம்மள ஒன்றும் பண்ணாது. ஒரே ஒரு வேலை மட்டும் விடாம செய்யுங்க, மூச்சு பயிற்சியை விடாம செய்யுங்க, கொரோனாஸ் யாருக்கும் வராது. உலகம் முல்லா என்னுடைய சீடருங்க இருக்கிறாங்க. ஆனா உலகம் முல்லா கொரோனாஸுங்கிறது என் சீடர்களை யாரையும் ஒன்றும் பண்ணல. இந்த மூச்சு பயிற்சி யார் பண்றீங்களோ அவங்களுக்கு கொரோனாஸ் வராது. வந்தவங்க கூட செய்யுங்க, சீக்கிரம் குணமடைவுங்கன்னு. ஏன்னா கொரோனாஸ்ன்ற ஒரு நோயினுடைய இது என்னன்னா கையை கழுவு மூக்க கழுவு வாயை கழுவுன்றது இல்லை. நுரையீரல் வந்து நீர் கட்டிடும். நீர் கட்டி போச்சுன்னா அந்த நீர் வந்து சளியா மாறும். சளியா மாறிடுச்சுன்னா மூச்சு வராத அடிச்சு கொன்னுடும். அப்போ இந்த நுரையீரலை மூச்சு பயிற்சியால எப்பவும் சூடாக்கி வச்சுக்கணும்னா நீர் கட்டாது. நீர் கட்டாத போது சளி கட்டாது. சளி கட்டாத போது நமக்கு மரணம் கிடையாது. அதை 6 மாசத்துக்கு முன்னாடியே நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு எவ்வளோ பேர் எனக்கு ஃபோன் பண்றாங்க, சாமி நீங்க சொன்னதை கேட்டு இன்னைக்கு கொரோனாசனம் பிடிச்சி போய் கூட என்ன வந்துட்டோம், எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு. அது மாதிரி சொல்றதை செய்யறதுக்குன்னா பரவாயில்ல. அடாந்தாலும் நான் சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னு போனா நம்ம ஒன்றும் பண்ண முடியும். மகன் வேலை செய்தா சயின்ஸ் சொல்லுது உலகத்திலேயே வேகமானது ஒலின்னு சொல்லுது. சரி. ஆனா ஆன்மீகம் சொல்லுது இதையும் கடந்து மனம்தான் வேகமானதுன்னு சொல்லுது. ஆமா. ஏன்னா மனசு வந்து ஒரு செகண்ட்ல வந்து என்ன எங்க நினைக்குதோ அங்க போகுது, அங்க இருந்து வருது. ஆமா. இதை கொஞ்சம் விளக்கணும் சாமி. கொஞ்சம் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். ஒரு ஞானி அவன் படுத்துடுவான், அவனுடைய ஆன்மா வெளியே பயணம் பண்ணும். சரி சார். வெளியே பயணம் பண்ணும்போது ஒரு சிட்டிகை போடுறதுக்குள்ளே சந்திரமண்டலம் போகும், ஒரு சிட்டிகை போடுறதுக்குள்ளே செவ்வாய் மண்டலம் போகும். அவ்வளோ வேகம். அதுக்கு ஈடாக வேறு எதுவுமே அவ்வளோ வேகம் போக முடியாது.
அதே நேரத்தில் இந்த படுத்து நிற்கிறவங்கள பெரட்டி போட்டு தட்டி எழுப்பாதீங்கன்னு அதுக்கு தான் சொல்லியிருக்கிறது. இது சராசரி மனுஷனுக்கு கூட நடக்கும். அப்படி திருப்பி போடும்போது அவனுடைய நிலை, அந்த ஆன்மா அவ்வளோ வினாடியில் வந்தால் கூட அதில் போக முடியாமல் போயிடும். அதனால் இறப்புகள் நடக்கும். அதனால் சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த மனமாகப்பட்டது ஒரு வினாடி கூட கிடையாது, ஒரு வினாடின்னு கூட சொல்ல முடியாது. அந்த ஒரு கண் சிமிட்டுற நேரத்தில் அது அமெரிக்கா போகும், அவ்வளோ வேகம். கண் சிமிட்டுற நேரத்தில் வேறு நாட்டுக்கு போகும், கண் சிமிட்டுற நேரத்தில் அவனுடைய நண்பன் வீட்டுக்கு போகும். இதுக்கு வீடானது வேறு எதுவுமே கிடையாது. மீதி எல்லாம் கூட இதுக்கு அப்புறம் தான் வர முடியுமே தவிர மனத்தினுடைய வேகத்துக்கு வேறு எதுவும் ஈடு கொடுக்க முடியாது. அவ்வளோ வேகமானது மனம். அந்த வேகமானது அது இருக்கிறதால தான் எண்ணங்கள் இவனுக்கு வேகமாக உண்டாகுது. மனுஷனுக்கு எண்ணங்கள் வேகமாக உண்டாவதால இவன் வாழ்க்கையை வேகமாக நடத்த விரும்புகிறான். அந்த வேகத்தினுடைய விளைவில் சிலர் வெற்றி அடைகிறான், சிலர் தோல்வி அடைஞ்சு போயிடுறான். அப்போ வெற்றி அடையிறவன் சந்தோஷப்படுறான், தோல்வி அடையிறவன் துக்கத்தை அடையிறான். இதுக்கு காரணம் இந்த மனத்தினுடைய வேகம் தான் சாமி. நம்ம இந்த பிறவியில் வந்து நல்லது கெட்டது செய்கிறோம், நல்லது கெட்டதெல்லாம் செய்கிறோம். சரி. இறக்கும்போது நம்ம கூட நமக்கு தெரியாமே நம்ம கூட வந்துடுது அது. சரி. ஆனால் அடுத்த பிறவி எடுக்கும்போது அந்த நல்லது கெட்டது நமக்கு தெரியறது கிடையாது. சரி. அது தெரிகிற வயசுல, அது நல்லது கெட்டது தெரிகிறதுன்றது வயசுல எனக்கு வயசு அதிகமாயிடுது. எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் வந்து இந்த ஆன்மீகத்தை பற்றி அந்த தொடர்பு வந்து எனக்கு அடுத்த பிறப்பில் வரும்போது நான் சிறு வயசுலேயே அறியணும்னா நான் என்ன பண்ணணும்? இந்த பிறவியிலிருந்து அதை இளமையிலேருந்தே அதோடவே உறவாடணும். அந்த உயிரும் ஆன்மீகமும் ரெண்டும் கலக்கணும். கலந்தால் அடுத்த பிறவியில் அது இளமையிலேருந்தே தொடரும். ஆனால் இந்த பிறவிங்க வாழ்ந்துட்டுங்க, என்னங்க பண்ணுறது, பொண்டாட்டி வீட்டு பிள்ளைங்க தூக்கிடுதுங்க, நான் அதுங்களை பார்க்கணுங்க, அது கடமையாச்சங்க. அது மட்டும் கடமை இல்லை, உன் உயிரை காப்பாற்றுறது அதை விட கடமை இது. ஆனால் உன் உயிரை பற்றி நீ கவலைப்படுறதே கிடையாது, உன் வீட்டை பற்றி தான் கவலைப்பட்டுன்னுக்கிற. இந்த வீட்டை பற்றி கவலைப்படுற யாருமே இளமையில் ஆன்மீகத்துக்கு வர முடியாது சாமி. ஆன்மீகத்துக்கு அடுத்த பிறவியில் நீ தொடரணும் அப்படின்னா இந்த பிறவியில் உன் உயிரோட எண்ணங்களை கலக்கணும். ஆனால் மனிதனுடைய சராசரி நிலை என்னன்னா உடல்ல எண்ணங்களை ஏத்துறான். அந்த உடல் மண்ணோட போகுது, அந்த எண்ணங்கள் அந்த மண்ணோட போயிடுது. உடல்ல ஏத்துறது தான் யோகம். அந்த உடல் அதை தான் நம்ம சொல்லி கொடுத்துனுக்குறோம். அந்த உயிரோடு அந்த எண்ணங்கள் கலக்கும் போது உடல் அழிஞ்சாலும் அந்த உயிரில் அந்த எண்ணங்கள் இருக்குது. அப்போ பிறப்பு எடுக்கும்போது அந்த எண்ணத்தினுடைய அடிப்படையிலேயே அது தொடருது. அதனால அதுக்கு அழியா பொருளுக்கு எண்ணத்தை உருவாக்கணும். ஆனால் மனிதன் அழியிற பொருளுக்கு எண்ணத்தை உருவாக்குறான் சாமி. அறிவியல் வந்து இந்த உலகத்துல இருந்து இந்த உலகத்துல நம்ம உடம்ப சுமந்துக்குன்னு எங்கெங்கயோ சுத்துது. சரி. ஆனா ஆன்மீகத்துல போனீங்கன்னா இந்த உடம்பை கீழே போட்டுட்டு உயிரை சுமந்துன்னு உலகத்தை சுத்துது. எது சுத்துது? ஆன்மா சுத்துது. உடலை போட்ட பிறகு உயிர் ஏது ஆன்மா ஏது எல்லாம் ஒன்னா தானே ஆயிடுது. ஆமா, உயிர் ஆன்மா ஒன்னாயிடுது. அப்புறம் ஒன்னாகும் போது உடலை போட்டு ஞானிக்குனே வச்சுக்கோங்களேன். சரி. உடம்ப விட்டுட்டு உயிரை மட்டும் உயிரை உடம்பும் உயிரும் அந்த ஆன்மாவும் சேர்ந்து உலகத்தை சுத்துது. சரி. ஆனா இது இந்த அதிசயத்தை கொஞ்சம் விளக்கி சொல்லணும் சாமி. என்ன விளக்க முடியும்? இது யார் அறிய முடியும்? அந்த யாராலையும் அறிய முடியாது. ஏன்னா எவன் ஒருத்தன் உயிரை அறிய முடியும்? அவனுக்குள்ளதான் இருக்குது அது. ஆமா. ஆனா அதை பத்தி யாரால அறிய முடியும்? ஏதோ மூச்சு வருது போதுங்க, அது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். வேற என்ன அறியுவான்? அதை பத்தி அறிய முடியாது. அறிய முடியாததை பத்தி நீ சொல்லி எப்படி அவன் அறிஞ்சிக்க முடியும்? இது மகான்களுக்கு மட்டும் சாத்தியம், மனுஷனுக்கு சாத்தியம் இல்லை. எது சொன்னாலும் அவனுக்கு அதை பத்தி புரிய போறதில்லை. ஏன்னா ஒரு பொருள் இருக்குது, இது இப்படி இருக்குது பாருங்கன்னா தெரியும். இல்லாத பொருளை எப்படி அடையாளம் காட்டுவேனே? அது மாதிரி இவனால அறிய முடியாத பொருளை பத்தி பேசினா அவனுக்கு அறிய முடியாமையே போயிடும். இறைவன் எவ்வளவு அமைதியானவன், எவ்வளவு கோபக்காரன், எல்லாருக்கும். அதாவது இறைவனுக்கு அந்த அமைதின்னு சொன்னீங்கன்னா அது இரக்கம்னா அதை விட இரக்கம் வேற இல்லாத மாதிரி தெரியுது. சரி. கோபம்னா அதை விட கோபமே இல்லாத மாதிரி தெரியுது. சரி. இது எப்படி சாமி எடுத்துக்கிறது? அதுக்கு தான் இறைவனுக்கு 2 பேர் இருக்குது. கோபம் வரும்போது அவனுக்கு ருத்திரன் பேரு, இரக்கம் வரும்போது தாயுமானவன் பேரு. இல்லையா? தாயை விட கருணை உள்ளவன் அவன். ஏன்னா தாய் வந்து அவ பெற்ற பிள்ளைக்கு மட்டும்தான் கருணை காட்டுவாள்.
ஆனால் இறைவன்ற தாய் உலகத்தில் இருக்கிற எல்லா உயிருக்கும் கருணை காட்டக்கூடியவன். அதே நேரத்தில் கோபம் வரும்போது அவனை விட கோபக்காரன் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அவன் ருத்திரனா ஆடிடுவான் மொத்தத்தையுமே. ஆமாம். அதனால அவனுக்கு ஈடான கோபக்காரனும் கிடையாது, அவனுக்கு ஈடான அன்பானவனும் கிடையாது உலகத்தில். மனுஷன் கட்டுப்பாடு இல்லாமல் வாழறான். மற்ற அதாவது கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்றான் அப்படின்னா இயற்கையிலேருந்து வேறுபட்டுறான். இயற்கையோட ஒன்றி வாழாமல் அவன் இஷ்டத்துக்கு வாழறான். ஆனால் மற்ற உயிரினங்கள் எல்லாம் இயற்கையோட ஒன்றியே வாழுது. இந்த இயற்கையிலிருந்து மனுஷன் மாறுபட்டு வாழாதான் அழிவுக்கு காரணமா, உலக அழிவுக்கும் அதுதான் காரணமா? இந்த முதல்ல பூமி அதிர்வு வந்தது. இப்போ அடிக்கடி பூமி அதிர்வு மாசத்தில் 4 வாட்டி வருது. சரி சார். இந்த பூமி அதிர்வுக்கு விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா பிளேட்டு நழுவுது அப்படின்னுக்கிறான். ஆனால் அது இல்லை. பிளேட்டு இப்போ மட்டும் நழுவல, காலகாலமாகவும் இருக்குது பிளேட்டு. அப்பெல்லாம் நழுவாது, இப்போ மட்டும் மாதத்துக்கு 4 வாட்டி நழுவுறது இல்லை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலில் இந்த அணுகுண்டு அதை கடலுக்குள்ள உபயோகப்படுத்தி டெஸ்ட் பண்ணுறான். அதனுடைய அதிர்வு தான் பூமி அதிர்வு. பூமிக்குள்ள போட்டு டெஸ்ட் பண்றான், அதனுடைய அதிர்வு தான் பூமி அதிர்வு. ஆனா இதை விஞ்ஞானி மறைச்சு பூமி பிளேட் நழுவுதுன்றான். அது என்ன 20 வருஷமா தான் நழுவும், அதுக்கு முன்காலத்தெல்லாம் நழுவலையா? அந்த முதல்ல அந்த பூமி அதிர்ச்சி வரும்போது மணி 8 மணிக்கு நம்ம வீட்டில் மேலே நான் படுத்துன்னுக்கிறேன், என் பக்கத்தில் பையன் உட்காந்துன்னுக்கிறோம், அதுக்கு மேலே குர்த்தனக்கா இருக்கிறாங்க, டிவி சன் டிவி பார்த்துக்கினே இருக்கிறோம், பூமி அதிர்து. அந்த நேரத்தில் 8 மணிக்கு காக்காலாம் அதெல்லாம் ஒரே கத்திக்கின்னு போகுது. அப்போ நான் சொல்லிக்கினேன், என்ன காக்காலாம் இன்னேரத்துக்கு கத்துதேன்னு சொல்கிறேன். சன் டிவியில் இருக்கிறோம், நியூஸ் வாசிக்கிறோம், ஆடுறோம். அப்புறமா நம்ம சேரில் உட்காந்துங்கிற பையன் ஆடுறான். உடனே நான் கீழே இறங்கி மேலே இருக்கிறவங்களாம் கீழே இறங்க சொல்லிட்டேன். அப்போ இந்த அதிர்வுகள் இந்தோனேஷியாவில் நம்ம பீச்சில் எல்லாம் குதிரை சவாரி பண்றாங்கல்ல காசு கொடுத்து, அதே மாதிரி இந்தோனேஷியாவில் யானை சவாரி பண்றாங்க. அந்த சுனாமி வரும்போது மனுஷனுக்கு தெரியல யானை மேல ஏறிக்கணும், ஆனா யானை நேரம் ஓடுது. மனுஷன் யோசிக்கிறான், ஏன் யானை நேரம் ஓடுது, இந்த குறிப்பிட்ட தூரம் போய் சுத்தி வரும்போது சுனாமி வருது, அது தெரிஞ்சிச்சு. ஆனால் அந்த மிருகத்துக்கு தெரியுது இயற்கை மாறுபடுதுன்ட்டு. ஆனா ஆறறிவு உள்ள மனிதனால தெரிஞ்சிக்க முடியல. காரணம் என்ன? இயற்கையிலிருந்து மனுஷன் மாறுபட்டு போயிட்டோம். இயற்கையோட நம்மள இருந்திருந்தால் நமக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம எல்லாமே வந்த பிறகு உணர முடியும். ஆனா மிருகங்கள் வர்றதுக்கு முன்னே உணர்ந்தது. காரணம் இயற்கையோடவே வாழுது. நம்ம இயற்கையிலிருந்து மாறுபட்டு வந்துட்டதால இயற்கையில நடக்க போற சீற்றங்கள் எதையும் நம்மளால முன்னாடி ஆராய முடியல. இது மனுஷனோட அழிவுக்கு காரணம் தானே? அதுதானே அடிப்படை. கலியுகம்னாவே அழிவு காலம்னு அர்த்தம். கலியுகம்னு சொல்றோம் இல்லையா, ஒவ்வொரு யுகங்கள் சொல்றோம். கிருதாயுகம், துரபா யுகம், கலியுகம் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு காலத்திலையும் அழிஞ்சிட்டு இருக்குது. இப்ப கலியுகத்தினுடைய கடைசியிலும் உலகம் அழிஞ்சுதான் ஆகணும். அழிஞ்சால் தானே புது உலகம் தோன்றும். இப்ப சுதந்திரம் வாங்கும் போது 37 கோடி இருந்தது இந்தியாவில், இன்னைக்கு 130 கோடி இருக்குது. அப்ப இப்ப இருக்கவே இடம் இல்லை. இன்னொரு 1000 வருஷம் போச்சுன்னா நம்ம நீ அன்னைக்கு இடம் இருக்காது. அப்ப அழிஞ்சால் தான் திருப்பி உலகம் உற்பத்தி. அதனால இது அழிவும் உற்பத்தியும் அழிவும் உற்பத்தியும் உலகத்துக்கு நடந்துகிட்டு தான் இருக்கும். இந்த ஆன்மாவை சாந்தி அடையும், ஒருத்தர் இறந்துட்டாருன்னா ஆன்மா சாந்தி அடையணும், ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க. இது மனுஷனுடைய ஆதங்கம் தான். இது ஆன்மாவை சாந்திப்படுத்த யாரால சாமி முடியும்? யாராலையும் முடியாது. ஏன்னா என் ஆன்மா சாந்தி பெறணும்னா நான் வாழும் போதே சாந்தியா இருந்திருக்கணும். நீ சொல்றதால என் ஆன்மா சாந்தி அடையாது, ஊர்ல இருக்கிறவங்களாம் சொல்றதால சாந்தி அடையாது. நான் வாழும் போது என் ஆன்மாவை சாந்தி படுத்தி இருக்கணும். அப்ப அது மறையும் போது சாந்தி அடையும். இருக்கும்போது ஆடுன்னு ஆடிட்டு இப்போ செத்த பிறகு எங்க அவர் ஆன்மா சாந்தி பண்ணணும். இது மனுஷன் சொல்லிக்கிற வார்த்தை. ஏன்னா நிஜம் தெரியாது இல்லை அவனுக்கு. அதனால சொல்ற வார்த்தை. யார சொல்லியும் சாந்தி அடையாது. யாராலையும் முடியாது. மனுஷன் இருக்கும்போதே மாற்ற முடியாது. அப்புறம் செத்து போன பிறகு அவன் இவன் சொல்ற வார்த்தை அதுக்கு கேட்கும்.
இதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. இவனுக்காக அங்கே போய் சொல்லிட்டு வரான், இவருடைய ஆன்மா சாந்தி அடையிட்டு, அவருடைய ஆன்மா யார் சொல்லி நடக்க போகிற விஷயமா அது? அவரு அதுக்காக பண்ணிக்கின்னு இருக்கணும், அப்போ அது சாந்தி அடையும். மாசத்துல 2 நாள் வரும். இது வந்த 16வது நாள் அது வரும். அமாவாசை அப்படின்றது 20 நாள். இப்போ ஒரு ஆள் இறந்துட்டார், ஒரு தலைவர், அவருக்கு சிவப்பு கொடியை குத்திக்கினா போகிறாங்க சாவு. என்ன குத்தின்னு போகிறாங்க? கருப்பு கொடி. அப்போ ஏன் கருப்பு கொடி குத்துறாங்க? கருப்புன்னா துக்கம், துக்கம்னா இழப்புன்னு அர்த்தம் என்ன இல்லையா? அதனால கருப்பு கொடி கட்டிக்கிறாங்க. அமாவாசைன்றது துக்கம். அம்மா ஆசை, உன்னை பெற்றவங்க மேலே உனக்கு ஆசை, அதனால அன்னைக்கு அமாவாசை கும்பிடுற நீ. நிறைய பேர் இப்போ பெற்றவங்களை கும்பிடுறதே கிடையாது. அதனால என்ன பண்ணிட்டான், மாதம் மாதம் இவன் கும்பிட மாட்டான், மாலை அமாவாசைன்னு ஒன்று வச்சிடலான்னு ஒன்று வச்சுக்கிறான். அன்னைக்கு கூட போக மாட்டேன்றான். கேட்டால் நான் வேற மதத்தில் மாறிட்டேன்றான். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் இறந்தவனை வழிபடணும். இறந்தவனை இவன் வழிபடும் போது இவனுக்கு பிறக்கிறது இவனை வழிபடும். அதுக்கு இது வழிகாட்டி. நீ வழிபடுறதால இறந்தவனுக்கு எதுவும் போக போறதில்லை. ஆனா நாளைக்கு உன்னை வழிபடுறதுக்கு நீ வழிகாட்டின்னுக்கிறன்னு அர்த்தம் இல்லையா? அதனால இறந்த நாள் அமாவாசை, இருள் நாள் அமாவாசை, துக்கம் நாள் அமாவாசை. இப்போ ஒரு வீட்டில் உட்காந்துக்கிறேன், கரண்ட் போயிடுச்சு, என்ன பண்ணு சொல்ற? விளக்கேற்றினா கர்மாந்திரம் போச்சு, கரண்ட் ஆஃப் பண்ணிட்டானப்பா, இன்னத்துக்கு இருட்டில் நான் இதை எடுக்கணும் அதை எடுக்க முடியலப்பா அப்படின்றல. அப்போது ஒளி இருந்தால் தான் உன்னுடைய செயல் இருக்கும், ஒளி இல்லைன்னா செயல் இல்லை. ஆனால் அந்த ஒளியை நீ நெருங்கிடணும். நீ செய்யப்பட்ட ஒளி வேற, இயற்கை ஒளி வேற, 2 ஒளி இருக்குது உலகத்தில் இல்லையா? கரண்ட்டெல்லாம் நீயே போட்டுக்குது. சூரியனை யாரும் போட முடியாது, சந்திரனை யாரும் போட முடியாது, அது இயற்கை ஒளி. அந்த பௌர்ணமி நாள் அந்த ஒளி உனக்கு படும்போது உன்னுடைய பாவ புண்ணியங்கள் அழியுது. உன்னுடைய எண்ணங்கள் அந்த பௌர்ணமி நாளில் இறைவன் மேலேயே இருக்கிறதால உன்னுடைய எண்ணங்கள் சுத்தப்படுது. அதனால பௌர்ணமி பூஜைகள் சித்தர்கள்லேருந்து ஆன்மீகவாதிங்க பௌர்ணமி பூஜையை கொண்டாடுவாங்க, மாந்திரிகவாதிகள்லாம் அமாவாசையை கொண்டாடுவாங்க. சொல்லுமா? இப்போ 5 அறிவு இல்லை 6 அறிவு இருக்குங்களா, 3 அறிவோடு தான் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் 6 அறிவு படித்த மனிதர்கள் எல்லாருக்குமே இவ்வளோதான் செய்ய முடியுது, இவ்வளோ வேலைங்க தான் தெரிஞ்சுக்க முடியுது. ஆனால் உடலில் குறைபாடோட கண் இல்லாமல், காது இல்லாமல், காது கேட்காம, இல்லை கை கால் இல்லாமல் இருக்கிறவங்க கூட நிறைய திறமைசாலிகளாக இருக்காங்க. அது எப்படி அவங்களுக்கு சாத்தியமாகுதுங்க ஐயா? மன இயக்கமாக நல்லா இருக்கிறவனுக்கு ஆணவம், அவனுக்கு அவனுடைய அறிவை கண்ணை மறைச்சு, நான் நல்லா இருக்கிறேன், என்ன ஒன்றும் பண்ண முடியாது, நான் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இந்த ஊனமற்றவங்க, கண் இல்லாதவங்க, கால் இல்லாதவங்க, காது இல்லாத ஒரு அச்சம், நம்ம குறைபாடோடு வாழறோமே, நம்ம சரியாக வாழ்வோமா அப்படின்னு சிந்தனை ஜாஸ்தியாகும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏதாவது ஒரு தொழில், ஒரு தையல் தொழில்னு வச்சுக்கோங்க, அரையும் குறையுமா வேலை கற்றுன்னுப்பான், அவன் பெரிய கடை வச்சுன்னுப்பான். ஆனால் எல்லா வேலையும் தையல் தொழிலில் தெரியும். அவன் வீட்டுக்கு போனீங்கன்னா படுத்து பாய் கொடுக்குறது. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த அரையும் குறையுமா இருக்கிறோம், நம்ம இதை விட்டால் வேறு வழி இல்லை, நம்ம இதில் சீராக வளரணும் வாழணும் அப்படின்ற எண்ணத்தினால அவன் சீராக இருக்கிறான். இந்த எல்லாம் தெரிஞ்சவன் எனக்கு எல்லாம் தெரியும்னு எதுவுமே இல்லாத போயிடுவான். அந்த மாதிரி குறைபாடு இல்லாத இருக்கிற மனிதனுக்கு ஆணவம் உச்சியில் நிற்க, நான் தான் உலகத்தில் எல்லாமே மாதிரி. குறைபாடு இருக்கிறவனுக்கு மனம் உறுத்திக்கினே இருக்கும். நம்ம குறையோடு இருக்கிறோமே, நம்ம வாழ்க்கையை ஜாக்கிரதையாக கவனிக்கணும், ஜாக்கிரதையாக போகணும். போன மாதம் ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அந்த அம்மா உபதேசம் வாங்கினாங்க. அவங்க கொரோனாஸுக்கு முன்னாடியே வந்தாங்க. போன மாதம் அந்த உபதேசம் வாங்கினாங்க. 2 கண் பார்வையும் கிடையாது. அதனால் கண் பார்வை இல்லை, அவங்க ஏன் கடவுளை தேடணுன்ற எண்ணம் வச்சுக்கக்கூடாது. அவங்களுக்கும் கடவுள் இருக்குது உள்ள. புறக்கண்ணால் கடவுளை அறிய முடியாது, சிலைகளை தான் அறிய முடியும், இறைவனை அறிய முடியாது. ஆனால் அகக்கண்ணால் மட்டும்தான் இறைவனை அறிய முடியும். அப்போது அவங்களுக்கு புறக்கண் தான் இல்லை, அகக்கண் இருக்குது. இருந்ததால் தான் இவ்வளோ தூரம் இந்த ஆசிரமத்துக்கு வர முடிஞ்சது. அப்போ அந்த அகக்கண்ணால் இறைவனை பார்க்கட்டுமேன்ட்டு உபதேசம் கொடுத்தாங்க இல்லையா? அதனால் குறைபாடு இருக்கிறவங்க எப்பவுமே புத்தி கூர்மையோடு இருப்பாங்க, சிந்தனை ஜாஸ்தி. இந்த குறைபாடு இல்லாதவனுக்கு ஆணவம் போய் இருக்கிற புத்தியை கூட அடக்கி வச்சிடும். அதனால ஏற்பாடு. இந்த உடல் குறைபாடு இல்லாத குழந்தைகளை பெற்றுக்க முடியுமாங்க? முடியாதுமா.
புரியாது. குறைபாடோட பெற்றுக்கணுன்ற வயிற்றுலேயே கண்ணை குத்தி போடுறாங்க அம்மா, இல்லை வயிற்றுலேயே காலை ஒச்ச போட்டுடுறாங்க, வயிற்றுலேயே நாக்காத்தை போட்டுறாங்க, ஊமையா போகிறது. இந்த குறைபாடுகள், அதனால தான் நேற்று கூட சொன்ன மும்மலம். மனிதனுடைய வாழ்க்கையில் மும்மலங்கள், ஆன்ம மலம், மாயமலம், கண்ம மலம். இந்த 3 மலங்கள் தான் அந்த குழந்தையினுடைய கர்ப்பத்தில் அந்த குழந்தையை ஒரு நிர்ணயம் பண்ணுது. இது எப்படி வரணும், எப்படி உலகத்தில் வாழணும் அப்படின்றது அந்த மும்மலம் தான் முடிவு பண்ணுது. அம்மா முடிவு பண்ணுறது, அப்பா முடிவு பண்ணுறது. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் குழந்தை நல்லா பிறந்தான்ற ஆசை தான், ஆனால் முடிவு பண்ண முடியாது. முடிவு பண்ணுறது இந்த மும்மலம். மும்மலம் என்ன? தாய் செய்த பாவம், தகப்பன் செய்த பாவம். இந்த 2 பாவங்கள்லேருந்து 2 பேர் விந்துல தான் அது உருவாகி வந்தது இல்லையா? 2 பொருளால் தானே அது உருவாச்சு. ஒரு பொருளால் காலேஜில் படிக்கும்போது அம்மா ஒரு 15 குழந்தை பேர் எடுத்துன்னு வரல இல்லை, எடுத்துன்னு வர முடியாது. அப்போ 2 பொருள் சேர்ந்தால் தான் இன்னொரு பொருளை உருவாக்க முடியும். அந்த மாதிரி அந்த தாயும் தகப்பனும் நான் என் குழந்தை நல்லா இருக்கணும். நேற்று கூட ஒரு அம்மா குழந்தை தோணுங்க, ரொம்ப வருத்தமாக இருந்தது. பையன் சரியான அறிவு வளர்ச்சி இல்லை, கால் நிற்கல, 50,000 ரூபா கொடுத்துட்டு போனாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது எனக்கு. ஒரே குழந்தை இப்படி வச்சுன்னுக்குறாங்க. இது அவங்க வேணுமுன்னா பெற்றாங்க இல்லை, இயற்கையில் அது பிறந்தது. அதுக்கு அவங்க என்ன பண்ண முடியும்? காரணம் என்ன? அவங்க முன்னோர்கள் செய்த பாவத்தினுடைய விளைவு. நம்ம காலில் ஒரு அடிபட்டு போச்சுன்னா ஒரு டாக்டருக்கு போய் ஒரு ஊசி போட்டு வந்துடுவோம். ஆனால் நம்ம குழந்தை காலில் ஒரு அடிபட்டு போச்சுன்னா நம்ம காலில் அடிபட்டோட மோசமாக தவிப்போம். ஏன்னா இது நம்ம ஆக்கின பொருள். இந்த இறைவன் என்ன பண்ணுறான்? இவன் செய்த பாவ புண்ணியத்துக்கு இதை பார்த்து துடிச்சே இவன் வருத்தப்படணும் அப்படின்னு பிறப்பை அப்படி கொடுக்குறான். கால் இல்லாத, கை இல்லாத, கண் இல்லாத, வாய் இல்லாத, காது இல்லாத. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. ஒரு தாய் கர்ப்பம் தரிக்கும் போது சும்மா கிடைக்குது, என் வீட்டுக்கார் நிறைய சம்பாதிக்கிறாரு அப்படின்னு ஊரில் இருக்கிறதெல்லாம் வாங்கி கொள்ளக்கூடாது. ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் மலை ஜலம் அதிகமாக சேர்ந்ததுனாக்கா குழந்தை ஊனமாக போயிடும். அதே நேரத்தில் எனக்கு வருமங்கன்ட்டு பட்னியாக இருந்தாலும் குழந்தை ஊனமாக போயிடும். இதுக்கு அடிப்படை குழந்தை ஊனமாக பிறக்கிறதுக்கு 3/4 பாகம் அடிப்படை தாய் தான். அந்த தாயினுடைய உணவு பழக்கம் தான். உணவு அதிகமாச்சுன்னா கண்ணு போயிடும், உணவு கம்மியாச்சுன்னா கால் போயிடும். அப்போ மிதமான உணவு தேவை கர்ப்பஸ்ரீங்க. அந்த மிதமான உணவு இல்லாமல் போனாலும் ஆபத்து, அதிகமாக சாப்பிட்டாலும் ஆபத்து. இதில் வரதான் அந்த ஊனமற்ற குழந்தைங்க இல்லையா? இப்போ மாடு சாப்பிடுது, கண்ணுக்குட்டி போடுது, அது 2 கண்ணு இல்லாத கண்ணுக்குட்டியாக போட்டு, 2 காது இல்லாத கண்ணுக்குட்டியாக போடுது, குட்டி போகுது, ஏன்னா குறைபாடாகுது. ஆனால் மனுஷனுக்கு மட்டும் குறைபாடு. ஏன் இந்த மனுஷனுக்கு குறைபாடுன்னா அந்த பாவத்தோடைய பலன். ஏன்னா அதுக்கு மனம் கிடையாது, உயிர் இருக்குது. இவனுக்கு மனம் இருக்குது. இந்த மனம் இருக்கிறதால பல தவறுகளை செய்கிறான். ஆனால் உலகத்துக்கு தெரியலால என் மனசுக்கு தெரியும். அந்த மனசுலேருந்து வரத்தான் விந்து, அந்த விந்துலேருந்து வந்ததான் இந்த குழந்தை, அதனுடைய பலனாக தான். அப்போது தாயினுடைய பாவம், தகப்பனுடைய பாவம், இது 2 பிறந்த பிறகு அதுக்கு உயிர் கிடையாது. அந்த குழந்தைக்கு அது பிணமும் கிடையாது இல்லையா? குழந்தை பிறந்த உடனே தொப்பிலாக இருக்கிறாங்கல்ல, தொடர்பாக இருக்கிறாங்க. அறந்த உடனே அது அசைவத்து போகுது. அப்போ உயிரும் போகல, உயிர் போனால் குணமாயிடும். உயிரும் இல்லை, அதுக்கு ஜீவனாக இருக்கும். உயிராக இருந்தால் 2ம் இல்லாத அசைவத்து இருக்குது. அந்நேரத்துக்கு தண்ணி தெளிச்சோ இல்லை தட்டியோ எழுப்புதான் ஆண் வாய் திறக்குது. அன்னைக்கு வாய் திறந்தது ஆண் போகிற வரைக்கும் ஏங்கி இணைக்கிறதுக்கு உயிர் இல்லை. அன்னைக்கு அந்த நேரத்தை போடுது அகார உகாரம் மகாரம்னு அப்போ போடுது. அப்போது வந்தது ஆன்மா எந்த பாவத்தை கொண்டு? தாய் பாவம், தகப்பன் பாவம், இது ஏற்கனவே சேர்த்து வச்சிருந்த பாவம். இது 3ம் சேர்ந்து தான் மும்மலமாக உலகத்தில் இயக்குனது. அதனால தான் சொல்கிறது, இந்த பாவத்தை அழிக்கினா தர்மத்தை கைப்பிடிங்க. தர்மத்தை கைப்பிடிச்சிங்கன்னா கஷ்டப்படுவீங்க, ஆனால் பாவம் இருக்காது அப்படின்னு சொல்கிற மாதிரி.